ஹாய் நண்பா நண்பி செப்டம்பர் 1 முதல் பார்த்தீங்கன்னா இந்திய தபால் துறையில் முக்கியமான மாற்றம் வந்து நடைமுறைக்கு வரப்போகுது. என்ன கேட்கலாம், ரிஜிஸ்டர்டு போஸ்ட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பதிவு தபால் இதை வந்து செப்டம்பர் 1 முதல் ஸ்பீட் போஸ்ட்டு கூட லிங்க் பண்ண போகிறாங்க, ஒருங்கிணைக்க போகிறாங்க. இந்த மாற்றம் செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வரப்போது சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கான பயன்பாடு ரொம்பவே கம்மியானதுனால நம்ம இந்திய போஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பான தபால் சேவை வந்து வழங்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே அந்த தபால் வந்து போய் சேரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது பாதுகாப்பு வந்து உறுதி பண்ணுது. ஸ்பீட் போஸ்ட் அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ்க்கு சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட் வந்து பண்ண முடியும். ஏதாவது போஸ்ட் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அனுப்பணும்னா ஸ்பீட் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரிஜிஸ்டர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருது. ஸ்பீட் போஸ்ட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் தான் கொண்டு வந்தாங்க. அதை கம்பேர் பண்ணுறப்போ செலவினங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் கடந்த 2011-12ஆம் ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட்டோட சேவை பயன்பாடு ஆண்டுதோறும் கம்மியாயிட்டே இருந்துச்சா. இதுக்கான முக்கியமான காரணமே டிஜிட்டல் மாற்றங்கள் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலோடைய பயன்பாடு அதிகமானதுனால பதிவு தபாலுடைய சேவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாயிருக்கு. இதனால் இந்த ஸ்பீட் போஸ்ட்டுக்குள்ளவே ஒரு சேவையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸ்பீட் போஸ்ட்டுக்குள்ளவே ரெஜிஸ்ட்ரேஷன் வசதியை வந்து கிடைக்கும் சொல்கிறாங்க. இது வந்து ஸ்பீட் போஸ்ட்டுக்குள்ளவே அடங்கும். எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஒரு ரூ. 2000 மதிப்புள்ள இன்லேண்ட் கார்டை வந்து பதிவு தபாலாக நீங்கள் அனுப்ப விரும்பினா ரூ. 17 பார்த்தீங்கன்னா கூடுதலாக செலுத்த வேண்டும் சொல்கிறாங்க. அதே போல் ரூ. 5 மதிப்புள்ள ஒரு கடிதம் பார்த்தீங்கன்னா பதிவு செய்தால் ரூ. 22 ஆகும் சொல்கிறாங்க. இந்த பதிவு வசதி பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து ஸ்பீட் போஸ்ட் சேவையின் கீழே கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த மாற்றம் செப்டம்பர் 1 முதல் நடைமுறைக்கு வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பதிவை நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.